ஆண்டவர் அவரிடம் சொன்னது, என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். உன் தந்தை தாவீதைப் போல் மன தூய்மையுடனும் நேர்மையுடனும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடித்து, நான் கொடுத்த நியமங்களுக்கும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடப்பாயாகில், இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருக்க தனக்கு ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரேலின் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன். 1 அரசர்களாகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 3, 4 மற்றும் 5 முடிய. Hallelujah.